வைத்துக் கொண்டிருக்கும் மாநில அவர்களே, நம்ம மண்டல தலைவர் மாமன்ற உறுப்பினர்களே, இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட 15 வார்டு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களே, பொதுமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே கடந்த மாதம் நம்ம பட்ஜெட்டில் நிறைய அறிவிப்பு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். அது ஒன்று ஒன்றா நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் நம்மளுக்கு இதான் பழைய தூத்துக்குடி, நம்ம பீச் ரோடாக இருக்கட்டும், நம்ம ஓடையாக இருக்கட்டும், நம்ம பழைய நம்ம ஆஃபீஸ்லேருந்தே இங்கே தான், மாநகராட்சி மெயின் ஆஃபீஸ்லேருந்தே இங்கே தான். இந்த பகுதியில் பல்வேறு பணிகள் நடைபெற்றாலும் நம்ம போன வருஷம் நம்ம எலெக்ஷனோட வியாபாரிகள்லாம் கோரிக்கை வச்சாங்க. சாலையில் எண்ட் டு எண்ட் வருது. அதை என்கேப் ஸ்கீமில் அலுவலகத்தை திரும்பி ஸ்மார்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்டு, அதில் தொடர்ந்து அப்படியே முன்னாடி உள்ள மீனாட்சிபுரம் நவங்கூடியும் அதில் நம்ம லைட் போடுறோம். எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் மக்கள் அடிப்படை தேவை. ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சர் உத்தரவு மக்கள் முதல்வர் திட்டம்னா இன்னும் எலாபரேட்டாக நம்ம ஆணைய லோக்கெலாம் வந்தோம்னா ஒரு திட்டம் புதுமையாக இருக்குன்னு அந்தந்த இடத்துல சந்திச்சு வரும். இல்லை சந்திக்கிறதுனால இன்றைக்கி நம்ம சொத்து மதி பேர் மாற்றம் இது நடைபெற்றாலும் சாலை உறுதியாக மே மாதம் அதை பெற்றுவிட்டால் அந்த சாலை போட்டாச்சு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோரிக்கை அடிப்படை போட்டோம். இந்த பகுதியில் குறிப்பாக நம்ம ஊரில் பழைய சின்ன நினைவு சின்ன எல்லாம் புறப்பட்டுருந்தா மெயினாக இருக்கிற நம்ம தெப்பகுளம் தான். ஏற்கனவே அதை ஆய்வு பண்ணி சொல்லிடணும். அந்த இடத்துல மக்கள் தெப்பகுளத்துக்கு நம்ம சாமி கூட வந்தாலும் சரி, மக்கள் அந்த ஏரியா பகுதியில் வந்தாலும் சரி, சுற்றி ஒரு பேக் அமைச்சு அதை ஒரு கவுண்டரமாக இருக்கணும். மாநிலம் ஆய்வு பண்ணுறது வெகு அந்த பணி நடைபெறும். அது தடுத்துக்கிட்டா இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும். இந்த மெமோரியல் பழைய ஓல்டு முன்னாடி இருக்கிற ஆர்ட்ஸ் மெமோரியல் அதில் நம்ம நிறைய இடத்துல ஒரு இன்னும் கலெக்ட் பண்ண கூட பார்த்தீங்கன்னா, அதாவது 1000 பேரை பூங்கான்னு சொல்லணும். அந்த கூரை வாங்கினாங்க. இந்த இடத்துல அதை மாற்றலாம் முடிவு பண்ணியிருக்கோம். வருங்காலத்தில் இந்த ஆர்ட்ஸ் முறைகளும் இந்த முதியோருக்காண்டி உள்ள பூங்காவை மாறும் என்று தெரிவித்துள்ளேன். அது மட்டும் இல்லை, மாசிலம் வயது தூத்துக்குடி அந்த 5 வார்டுக்கு எங்களுக்கு உடலுக்கு பயிற்சி முக்கியம். வருங்கால தூத்துக்குடியை உருவாக்குறதுக்கு இளைஞர்களை உருவாக்குறது முக்கியம். அதில் எங்களுக்கும் பூங்கா வேண்டாங்க. சின்ன இடத்துல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வைக்க முடியாது. அதுலேயும் அந்த தெருவு நெருக்கடியாக இருந்ததுனால அது சின்ன பிள்ளைங்களோ பெரிய ஆட்களோ பேசுகிற மாதிரி ஒரு கலந்துரையாடல் இடம் மாதிரி ஆக்கப்படும். அது பக்கத்துலேயே நம்ம மாநகராட்சியோட வணிக விழா இருக்குது. இந்த வணிக விழா பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அது இப்போ நிறைய இடத்துல எங்கெல்லாம் சொன்ன மாதிரி 206 பார்க் இருக்குது. எம்பி ஸ்பேஸில் எல்லாம் ஃபுல் பண்ணி போட்டு வரும். அது சின்ன செடில் போட்டு அந்த சூழ்நிலை இடத்துக்கு அந்த மாதிரி மாநகராட்சி உட்பட்ட இடத்துல அமைச்சு கொடுக்கப்படும். இன்னொன்று மெயினான இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் முதல் 4 இடம் தான். 35 வருஷம் முன்னாடி நம்ம எஸ்ஐ ஸ்கூலில் படிக்கிறவங்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஐ மைதானம் சொல்லுவோம். அது அவங்க கட்டுப்பாடில் அன்றைக்கி தேவை கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. அது முடிவு பண்ணுறது இப்போ வரைக்கும் நம்ம சில இடம் ஆணையாளர் பேரில் இருக்கும். அரசாங்க இடத்துக்கு சொல்கிறேன், கவர்மெண்ட் இடத்துல. சில கலெக்டர் பேரில் இருக்கும். கலெக்டர் என்ஓசி வரைக்கும் அந்த இடத்த நம்ம சுற்றி பென்சிங் அமைச்சு அதுக்கு தேவை உள்ள விளையாட்டு, அது கேலரி கட்டுவோம். கண்டிப்பாக கேலரி கட்டும். அதுக்கு தேவை உள்ள விளையாட்டு என்ன இருக்கோ அது கூடியவர்கள் மக்கள் பயன்படுத்தணும். எந்த நேரம் நாடுகள்லாம் அது ஐமாஸ் ரைட் இருக்குது. அந்த இதை பயன்படுத்திக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பீச் ரோட்டில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீல்ட் ஒர்க் நம்ம ஆரம்பிச்சது 2 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் நம்ம மேம்படுத்த வேண்டியது இருக்குது. ஒரு சைடில் தான் ட்ராக் இருக்குது, இன்னொரு சைடு நம்ம பேக் ஒர்க் பண்ணுற சைடு ட்ராக் இல்லை. அதுலேயும் ட்ராக் வச்சு இந்த இடத்துக்கு திருப்பி வரலாம். இதெல்லாம் நம்ம ஊரோட தரத்தை பார்த்தா யூஸ் பண்ணலாம், இல்லை கடற்கரை தான் யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு அது போல தருவங்கள் தான் இதில் தான் இருக்குது. அதில் ஸ்விமிங் பூல் இருந்தாலும் நம்ம மாநகர சார்பாக ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கோம். அது நம்ம முந்தினர் பீச் கவுர் இருக்குது. எந்த இடம்னு சொல்கிற இடத்தை கணக்கு பண்ணி ஒரு மாநகர சார்பாக ஒரு நீச்சல் குளமும் அமைக்கப்பட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ மனு வரிசையாக கொடுத்துருக்கு. நன்றி. இன்னொன்று பொதுமக்கள் கவனிச்சது நம்ம பொறுத்தவரையும் ஒரே இருக்கும். அது நடைமுறைக்கு வந்துட்டு அதெல்லாம் கைக்கிடலான்னு கேட்கணும். கொஞ்சம் கேமரா இப்படி லைட்டாக சரிங்க. கடற்கரை கிடைக்கணும். அதில் கவர்மெண்ட் போகணும். நம்ம யூசேஜுனா நீங்கள் லாரி எதுவும் நிற்காம பார்க்கணும். அடுத்ததாக தற்போது விண்ணப்பம் அளித்த
இனிஷியல் திருத்தத்திற்காக முன்வைத்த அவர் ராணி என்பது இனிஷியல். அந்த பிளாக் இருக்கீங்களா? பிளாக்